வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆம்ஸ்டர்டாமில் இருக்கோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீத்துன்னுங்கிற ஒரு பிளேஸ் தான் போக போகிறோம். ஸ்பெஷலி இங்கே வந்து டச்சோட ஸ்பெஷாலிட்டி அதை நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக வழக்கம் போல் நம்ம வந்து ஆம்ஸ்டர்டாமோட சென்ட்ரலில் தான் இருக்கோம். எந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் நம்ம இங்கே சென்ட்ரல் வந்து போனால் தான் இட்ஸ் வில் பி ஈஸி. இன்றைக்கி நம்ம ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இட்ஸ் கால் இந்த நேம் கீத்தூன். ஆமாங்க, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆம்ஸ்டர்டாம்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான் கீத்தூன். கிட்டத்தட்ட ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் இருந்து கீத்தூன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இட் வில் டேக் ஒரு 1.5 hours வந்து கண்டிப்பாக ஜேர்னி டைம் எடுக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோட் ட்ரிப்பு நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக கீத்தூன் போகிறதுக்கு அமையும். ஏன்னா பார்க்குறதுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ரொம்ப க்ரீனரியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வயல்வெளி மாதிரி நம்ம கிராமத்தில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க ஆம்ஸ்டர்டாம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். சூப்பராக நம்ம இப்போ வந்த இடம் பேர் தான் கீத்தூன். நம்ம இங்கே வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த பிளேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இது நார்தன் ஹாலண்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இன் நெதர்லாண்டோட ஓல்டு நேம் தான் ஹாலண்டு. இந்த நார்தன் ஹாலண்டு எஸ்பெஷலி இன் நெதர்லாண்டோட ஒரு டச் பீப்புள் வாழ்கிற ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த கீத்தூன். அதாவது நிறைய ஒரு விஐபி மாதிரி இருக்கக்கூடிய டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 yearsக்கு முன்னாடி வந்து இந்த செட்டில் ஆகுறாங்க. இந்த இடத்துல அவங்களுடைய கெனால்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு அருமையான ஒரு டச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய வீடு எல்லாம் இருந்த ஒரு நிறைஞ்ச இடம் தான் பார்த்தீங்கன்னா கீத்தூன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ விசிட் பண்ணியிருக்கோம். இந்த கீத்தூனில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து ஓன் போட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ண முடியும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெனால் க்ரூஸும் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்தோட படகு தான் வந்து இட்ஸ் க்ரூஸ். ஆக்சுவலி இந்த க்ரூஸில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே இதில் ட்ராவல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இந்த கீத்தூனை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு ஆற டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 1 hour கிட்ட டைம் எடுக்குங்க. இந்த 1 hour நீங்கள் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஃப்ரீ டைமு லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் லன்ச் ஒரு 1 hour. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு லிஷர் டைம் வந்து ஒரு 1 hour கிடைக்கும். நீங்கள் கஃபே அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இந்த டோட்டல் பேக்கேஜ் உங்களுக்கு கீத்தூன் வந்துடும். இதனுடைய கீத்தூன் போகிறதுக்கான அரௌண்டு உங்களுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 rupees கண்டிப்பாக வந்துடும். வித் டிரான்ஸ்போர்ட்டு அண்டு போட்டோட சவாரி உங்களுக்கு. மீதி லன்ச்சுங்கிறது நம்ம ஓனாக பே பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அங்கே போனீங்கன்னா பிரிட்டிஷு இந்த யூரோப்பியன் ஸ்டைலில் நிறைய ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷோ இல்லை ட்ரிங்கோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபன் அண்ட் என்ஜாய் பண்ணலாம் இந்த கீத்தூன் பிளேஸில். இந்த கீத்தூனில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய ஆர்கிடெக்சர், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி டச் பீப்புளோட வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த டச் லாங்குவேஜும் மக்கள் பேசுகிறத நீங்கள் நிறைய இங்கே பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு மியூசியம் இருக்குங்க. மியூசியம் போய் அவங்களோட டச் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் தான் அது. அவங்களுடைய ஒரு பண்டைய கால முறைகள் எல்லாமே நீங்கள் அந்த டச் மியூசிக்கை போய் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நான் பேசும்போதே நீங்கள் இந்த சைட் வியூவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். இதுவே நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரோட வெக்கேஷன் டைம் தாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வின்டர்லேயோ ரெய்னி சீசன்லேயோ போனீங்கன்னு சொன்னால் இன்னும் க்ரீனரியாக நல்ல ஃப்ளவரிஷாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஸ்பெஷலி இன் கீத்தூன். ஆக்சுவலி மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சைடெல்லாம் அழகாக வியூ பார்த்துட்டு அந்த யூரோப்பியனுக்கு உண்டான அந்த கல்ச்சரே வந்து ஒரு தனியான அலாதி சுகம்தான். அந்த மாதிரி மக்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை பார்க்கலாம். அதாவது பூமியில் ஒரு மினி சொர்க்குன்னே சொல்லாங்க இந்த கீத்தூன் பிளேஸு. ஏன்னா மக்கள் இங்கே வாழ்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை தான் இந்த பிளேஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆர்கிடெக்சர், அது சுற்றி இருக்கக்கூடிய கெனால் எல்லாமே வந்து மனசுக்கு வந்து ஒரு ரியலாக ஒரு ஆறுதலை தர மாதிரி ஒரு புத்துணர்வு தர மாதிரி ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த கீத்தூனை. இந்த கீத்தூனுக்கு நீங்கள் சரியாக வர டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் வர ஆரம்பிக்கலாம். டில் உங்களுக்கு வந்து ஒரு அக்டோபர் வரைக்கும் இது சூப்பரான ஒரு சீசனாக நிச்சயமாக அமையும் இந்த கீத்தூனோட பிளேஸு. எஸ்பெஷலி நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய மெத்தடு நீங்கள் ஓன் கார்லேயும் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து அங்கே ஹோப் ஆன் ஹோப் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி இருக்குது அந்த சென்ட்ரல்லையும், அங்கேயும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நேராக வர முடியும். இல்லைனா உங்களோட ஓன் காரில் ட்ராவல் பண்ணி இங்கே வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீத்தூனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போட்டில் போகிறீங்க, இல்லைனா கெனால் க்ரூஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். இப்போ லெஃப்ட்டில் பார்த்துப்பீங்க அவங்களோட ப்ரைவேட் போட்டில் அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து போகலாம். நீங்கள் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே ரெண்டலுக்கு வந்து சைக்கிள் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அப்படியே நீங்கள் மக்கள் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸாக போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே கண் எடுக்காமல் அழகாக பார்த்துட்டே வராங்க. ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடு கலாச்சாரங்கள் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு கெனாலில் போகும்போதும் பார்த்திங்கன்னா மேலே பிரிட்ஜஸ் மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் இணைக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு. ஸோ அந்த காலத்தோட ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அந்த கட்டமைப்பை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே எல்லா கெனாலுமே ஏதாவது ஒரு பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணி தாங்க கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க இங்கே போட்டில் போகிறது மட்டும் ஒரு கலாச்சாரம் கிடையாதுங்க. இங்கே சைக்கிளில் போய் ட்ராவல் பண்ணி இந்த இடத்த சுற்றி பார்க்கறதும் ஒரு கலாச்சாரம். ரெண்டாவது பை வாக்கே நிறைய பேர் நடந்து போவாங்க. உங்களுக்கு பை வாக் போனீங்கன்னா கூட நீங்கள் நடந்து போகும்போது ரிலாக்ஸாக நீங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டே போகலாம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அட்வென்ச்சராக வந்து நல்ல ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அது பார்க்குறது. பாருங்கள், அந்த ஒவ்வொரு வீட்டோட கலை நுணுக்கம், அந்த எவ்வளோ அழகாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் அதாவது ஒரு வீடு இருந்தால் பார்க்கலாம், அது சுற்றி அந்த ஏரியாவே அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரில் அமைஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள்.
நீங்கள் டைம் போகிறதே உண்மையாகவே தெரியாது. இங்கே இந்த ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்டையர் யூரோப்பை விட்டு தள்ளி இருக்க மாதிரி ஒரு அயர்லாண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் கூட இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். Side we see many shops and souvenir shops. You can take a picture here in traditional clothing. There's an ice cream shop called Venice there, because Giethoorn is also known as Holland Venice or Venice of the North. இந்த கீத்துன்னு பார்த்தீங்கன்னா இது டச்சோட காலனி, இது டச் காலனி வில்லேஜ்னு கூட சொல்லலாம். இது ஆக்சுவலி இங்கே நிறைய சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் தான். ஏன்னா இங்கே நிறைய கெனாலில் கிடைக்கக்கூடிய எண்ணற்ற வகையான ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப அவைலபிள். எஸ்பெஷலி இங்கே இந்த பார்பிக்யூ டைப்பு சாசேஜ் டைப் எல்லாமே நிறைய சூப்பராக இருக்கும் பார்க்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சீ ஃபுட்டோட இது ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு அங்கேருந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் மீட்டோட ஒரு அந்த என்ன சொல்கிறது ரிப் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பை வந்து நிறைய பார்பிக்யூ பண்ணி கொடுப்பாங்க. அது கூட இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு தான் ஆக்சுவலி இருக்குது. பாருங்கள் போட் எவ்வளோ இடிக்காமல் எவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. And here on our left side we see the museum of Giethoorn, the Toldemarvis. Very nice museum with the history of the last 100 years. போகிற வழியில் இங்கே வித்தியாசமான ஒரு டக் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அது கோல்டன் கலர் ஒரு க்ரீனிஷ் ஒரு அதாவது சொல்லணும்னா மெட்டாலிக் ஒரு க்ரீன் கலரில் அந்த டக் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டக்கு நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் இங்கே பார்க்கலாம். பிளாக் கலர் டக்கு அண்ட் கோல்டன் டைப் டக்கு அண்ட் க்ரீன் மெட்டாலிக் டைப் இந்த மாதிரி ஒரு டக்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம் விதவிதமாக. இங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்ம காக்கா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரு காக்கா இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. எல்லாருமே சில பேர் இந்த 1 hour ட்ரிப்பை முடிச்சுட்டு அவங்க லன்ச் டைமில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட்றது. இங்கே டைம் போகிறதே தெரியாதுங்க. மினிமம் ஒரு 2 hours இருந்தால் கூட உங்களுக்கு பத்தாது. உங்கள் லன்ச் டைமில் அவ்வளோ அழகாக இந்த இயற்கை காட்சியில் ரசிச்சுக்கிட்டு, அதாவது லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ரெஸ்டாரண்ட்டாக ஒரு பீச் ரிசார்ட் இருக்கும், இல்லை ஹில்ஸ் ஏரியாவில் ஒரு மவுண்டன் ரெசார்ட் அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கெனால் ரிசார்ட். இது ரொம்ப எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்காது. ஸோ சட்டன் ஒரு பிளேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. லெஃப்ட் சைடில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஆக்சுவலி நிறையா பேர் வந்து இப்போ லஞ்சுக்கு போயிட்டாங்க. நிறையா போட்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் எல்லாமே. இங்கே நிறைய கப்புள்ஸ் கூட ப்ரைவேட் போட் எடுத்துகிட்டு அழகாக ரிலாக்ஸாக அவங்களோட லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டே கூட தான் அங்கே போகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் வந்தீங்கன்னா இந்த கீத்தூன் பிளேஸை வந்து உங்களுடைய ஐட்னரியில் என்றைக்குமே இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஸோ மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க இங்கே இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக ஃப்ரெண்ட்லியாக
ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். So, ladies and gentlemen, பாருங்கள் லெஃப்ட் சைடில் எவ்வளோ விதமான போட்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே இந்த வென் ஃபார் ஒரு ரெஸ்ட்டுக்காக போயிட்டாங்க. ஏன்னா நல்லா இப்போது சம்மர் டைம் இருக்கனால ரொம்ப நேரம் நம்ம வந்து அந்த போட்டில் வந்து உட்காந்துருக்க முடியாது. ஸோ நமக்கான 1 hour ரைடு முடிஞ்ச உடனே நம்ம எங்கேருந்து ஏற்றுனாங்களோ அந்த ஸ்பாட்லேயே நம்மளை விட்டுருவாங்க. அங்கேருந்து பை வாக் ஓர் பை சைக்கிளோ நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வேறு எங்கேயாவது நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம், அங்கே போய் நம்ம இடத்த நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம போட்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ மற்றவங்கெல்லாம் போட்லேருந்து இறங்குறத நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த போட்டுக்கான பேர் தான் இங்கே ரிவர் கெனால் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர், எவ்வளோ கூட்டம் இருக்குது. நாங்கள் கார் பார்க் பண்ணுற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கார் இருக்குங்க. அவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ நாங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கோம். ஆக்சுவலி பாருங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க மக்கள். அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப நேரம் இங்கேயும் லெஃப்ட்டு ரைட்டு அது மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி அந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் யூரோப்பியன் ஸ்டைலு, ஆம்ஸ்டர்டாமோட நெதர்லாண்டோடைய ஆத்தென்டிக் ஃபுட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் லுக் லைக் ஒரு சாசேஜ் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஃபிஷ்ஷுங்க ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கு. ப்ளஸ் அதோட ஒரு ப்ரெட் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு கூட வந்து நண்பரும் வந்து ஒரு சாலட் மாதிரி வாங்கியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் அந்த ரெஸ்டாரண்ட்டில். டைம் போகிறதே தெரியல. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 3 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் அங்கே பஸ் எடுத்தது ஆம்ஸ்டர்டாமில் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock எடுத்தோம். ஒரு 1.5-2 hours ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே வந்தோம். ஒரு 11 o'clock வந்துட்ட பிறகு ஒரு 12 o'clock வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து போட் ரைட் போயிட்டுருந்தோம். ஸோ 12 o'clockலேருந்து 3 o'clock கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 hours போனதே தெரில. ஒன்லி நாங்கள் இந்த லஞ்ச் சாப்பிட்றதுக்கு மட்டுமே டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அந்த டைம் போனது வந்து தெரியவே இல்லை. ஆக்சுவலி here in front of us on the left side, we see some farmhouses and they have a special kind of roof. Nowadays it's very, very expensive.
அவரு Here on our left side, in front of the house, you see a green door with a light bulb on it. These doors in front of the houses are only used 2 times in your lifetime. Once you get married, you get in. Once you die, you get out of the door. There's no other use of the door in front of the house. They're traditional doors. ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க போட்டு வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ அழகாக வாழ நல்லா பார்த்தீங்களா இருக்காங்க அமைதியாக நிம்மதியாக வாங்க. நீங்கள் அது லெஃப்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் சென்டர் ஆக்சுவலி. அந்த இடம் வந்து அங்கேருந்து நிறைய பேர் இண்டிவிஜுவல் போட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த கீத்தூனை மட்டும் கவர் பண்ணது என்னென்னா, இந்த அளவுக்கு யாரும் கீத்தூனோட வீடியோவை காமிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா லைட்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நல்லா இந்த வீடியோஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது ஃபுல் வீடியோ, முழு வீடியோவாக நாங்கள் இது போட்டிருக்கோம். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில், நெதர்லாண்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். Very crowded with many people. You can only come there by boat, or walk to the water because only 1 meter deep. என்ன வாட்டி சொல்லிடுங்க.